பிரியமானவர்களே, இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தத்தை குறித்து ஒரு 7 முக்கிய குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சித்து கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். அன்பான கிறிஸ்துவின் சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், பரிசுத்தம் என்றால் என்ன? பலர் பரிசுத்தம் என்பது வெளிப்புற தோற்றம் அல்லது சில மத சடங்குகளை செய்வதுதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லுது தெரியுமா? தேவனுக்காக வேறு பிரிந்து அவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் பரிசுத்தமான வாழ்க்கை. உதாரணமாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆசாரிய ஊழியம் செய்யும்படியா யோசுவாவையும் ஆரோனையும் தேவன் பிரிக்கிறார் பார்த்தீங்களா? அதுபோல நாம் பாவத்துக்குரிய காரியங்களை விட்டு தேவனுக்காக பிரிந்து தனியாக வந்து வாழ்கிற வாழ்க்கைதான் பரிசுத்தமான வாழ்க்கை. தேவன் அவர்களை வேறு பிரித்த உடனே அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்தது போல அவர்கள் நெத்தியிலே கட்டுவதற்கு ஒரு பட்டத்தையும் தந்தார். அந்த பட்டத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். நாமும் இப்படி வேறு பிரிந்து வாழும்போது பரிசுத்தமாய் மாறுவோம். இன்றைக்கு இந்த 7 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இது நமக்கு பரிசுத்த வாழ்க்கை செய்ய மிகவும் உதவியாக இருக்கும். முதல் குறிப்பு, பரிசுத்தம் என்பது தேவனுடைய சுபாவங்களில் சிறந்த சுபாவங்களிலும் ஒன்று. வேதாகமம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் முழுமையான பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் என்பது தேவனுடைய அழைப்பாகும். பரிசுத்தம் என்பது தேவனுடைய விலையேற பெற்ற சுபாவமாகும். இரண்டாவதாக, பரிசுத்தம் என்பது பாவத்திலிருந்து வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் என்பது பாவத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து வாழ்வதே பரிசுத்த வாழ்க்கையாகும். உலகம், பாவம், மாம்சம், சுயம், இச்சைகள், ஆசைகள், அருவருப்பான பாவ பழக்கங்களை விட்டு வேறு பிரிந்து தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்குரிய காரியங்களையே நாம் தெரிந்து கொள்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் இப்படி தெரிந்து கொள்ளுகிறீர்களா? மூன்றாவதாக, பரிசுத்தம் என்பது தினசரி வாழ்க்கை முறை. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறோமே, தேவன் நம்மை மன்னிப்பாராக. நாம் சர்ச்சுகளுக்கு செல்லும் போது மட்டும் பரிசுத்தமாய் இருப்பது போல் நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. வீட்டில், கல்லூரியில், வேலை செய்யும் இடத்தில், நண்பர்களுடன் பேசும்போது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போதும் நமது வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும். நான்காவதாக, பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது நமக்கு எளிதாய் மாறும். நம்முடைய சொந்த பலத்தால் பாவத்தை வெல்லுவது முடியாத ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால், தேவன் கொடுக்கிற பலத்தினால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது நமக்கு சாத்தியமாகும். சரியான வழியில் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்தி செல்வார். கீழ்ப்படிந்து வாழ்வது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஐந்தாவது குறிப்பு, தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. தினமும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். நமது சிந்தனை, பேச்சு, செயல், உடைகள் எல்லாம்
இயேசுவையே மற்றவர்களுக்கு காட்டட்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்தில் வளர ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். நம்முடைய சேனலிலும் ஈஸியாக எப்படி பைபிள் படிப்பது என்ற ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்தால் உங்களால் பைபிள் படிப்பதை நிறுத்த முடியாது என்றும் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை உங்களுக்கு கொடுக்கிறேன். இவைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். 6வதாக, பரிசுத்தமில்லாமல் தேவனை காணவே முடியாது. நாம் இன்றைக்கு எவ்வளவோ கிரியைகள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், தசமபாகம் கொடுக்கலாம், நம்முடைய ஆலயங்களில் ஊழியம் செய்யலாம், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்காக கைப்பிரதி ஊழியம் செய்யலாம். என்ன செய்தாலும் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நாம் ஒரு நாளும் தேவனை காணவே முடியாது. வேதாகமம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எனவே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக இருக்கட்டும். பரிசுத்தம் ஒரு தேர்வு அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் நாட வேண்டிய வாழ்க்கையாகும். பரிசுத்தமில்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லை என்ற வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் நமக்கு நிச்சயமாய் ஒரு நாள் தரப்போகிறார். ஆனால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். 7வதாக, பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் மிகவும் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவில் செத்து போயிருக்கிறவர்களும் கூட நல்ல ஒரு மனிதனை பார்க்கும்போது உயிரடைகிறார்கள். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு மகிமையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. நமது நல்ல நடத்தையையும் அன்பான வாழ்க்கையையும் பார்த்து மற்றவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். நமது வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாற வேண்டும். பலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய ஜீவியமே ஒரு திறந்த வேத புத்தகமாக கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுக்கலாமா? ஆண்டவரே, இத்தனை நாட்களாக நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை, அதற்காக நாம் மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்போம். இப்படி நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்வோம். கர்த்தாவே, இத்தனை நாளாய் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து நான் அசதியாக இருந்தேன், அதற்காக என்னை மன்னியும். இனி இன்றையிலிருந்து நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது பாவமில்லாத பூரண வாழ்க்கை அல்ல. தேவனை நேசித்து அவர் விரும்பும் வழியில் தினமும் நடக்க முயற்சிப்பதே பரிசுத்த வாழ்க்கையின் முதல் படி. இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும், கர்த்தாவே, என்னை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிநடத்த எனக்கு கிருபையை தாரும் என்று ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்ற நண்பர்களோடு நீங்கள் நிச்சயமாக பகிர வேண்டும். உங்களைப் போலவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். இது போன்ற ஆசீர்வாதமான செய்திகளை கேட்பதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இன்றைக்கும் பரிசுத்தத்தை குறித்து 7 காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த வேத பாடத்தை நீர் ஆசீர்வதித்தீர். இன்றைக்கும் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் வாஞ்சையை கொடுத்திருக்கிறீர். அது எங்கள் ஜீவியமாய் மாறட்டும். பாவ சோதனைகள் எல்லாம் ஜெயிக்க எங்களுக்கு நீர் பலன் கொடும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தும். உம்முடைய கரங்களில் எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை எங்களுக்குள்ளே நீர் உண்டாக்கும். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் பரலோக பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் தீர்மானம் செய்திருக்கிறோம். ஒரு நாளும் அதை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்களும் மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய ரூமிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று எழுதி வையுங்கள். பரிசுத்தமே முக்கியம் என்று எழுதி வையுங்கள். நீங்கள் காலையில் எழுந்த உடனே அதை முதலாவது பாருங்கள். அது உங்களை உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.